அதை விட நேத்து வந்த இவ முக்கியமாயிட்டல. நான் கூட இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா பாகம் பிரிஞ்சிடோன்னு இவங்களுக்கு எல்லாம் ஃபீலிங் வருமோ தான் இந்த கூட்டு குடும்பத்துல வீட்டோட மாப்பிள்ளையா வந்து சந்தோஷமா இருக்கேன். நீ என்னடானா இந்த வீட்டு விட்டு போனது இல்லாம இப்ப வந்து சொத்து பிரிச்சு கூடுன்னு கேக்குற, இது நியாயமா இருக்கா உனக்கு? என்ன ஆளாளுக்கு அவனை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? சொத்து இல்லன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதை விட்டுட்டு அவன் மூஞ்சிய பாக்குறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. எங்களை வெளில துரத்திடுவீங்களா? எங்க துரத்துங்க பாக்கலாம். கௌதம், என்ன அமைதியா இருக்க? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், தயவு செஞ்சு உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வெளியில போயிடு. போன்னு சொல்ற மாமா. இல்ல அண்ணாமல அது. கௌதம், நீ சொல்லு, உனக்கு பிசினஸ் பண்ண பணம் வேணுமா? அண்ணாமலை, என்ன பேசுற நீ? அவன் கேட்டா நீ கொடுத்துருவியா? அக்கா, என் பிள்ளைங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. அவன் எங்க இருந்தாலும் எப்பவும் நல்லா இருக்கணும். லக்ஸ் மேடம், செக் புக் எடுத்துட்டு வா. போ. என்ன மச்சான்? அண்ணாமலை, அண்ணாமலை, எதுக்கு? இல்லக்கா, இது அவனுக்கு சேர வேண்டியது. இந்த கௌதம், இது பிளாங்க் செக். உன் பிசினஸுக்கு எவ்வளவு வேணுமோ எழுதிக்கோ. எவ்வளவு வேணுமோ ஃபில் பண்ணிக்கோ. நான் கொடுக்க தயாரா இருக்கேன். பத்தலனாலும் கேளு, மொத்த சொத்தையும் கொடுக்கறேன்.